ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் 65 மசாலா உதிராமல் ரொம்ப சூப்பராக செய்ய போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் நல்லா கழுகி க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பவுலில் நான் 2 ஸ்பூன் அளவு தயிர், கெட்டியான தயிர், பிடிக்காத தயிர் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அது கூட தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஓகேங்களா? நான் இன்றைக்கி எந்த ஃபுட் கலரும் சேர்க்கலை. அதே மாதிரி சிக்கன் 65 மசாலா கடையில் வாங்கினது அதுவும் நான் சேர்க்கலை. எந்த ஃபுட் கலரும் சேர்க்கலை. நான் தனி மிளகாய் தூள் மட்டும்தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு கொஞ்சம் சிக்கன் 65 நல்ல கலரில் வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கலாம் அல்லது ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை. தனி மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், தேவைக்கேற்ப சால்ட்டு, நம்ம 2 பொரிச்சு பார்த்துட்டு கூட உப்பு பத்தனைலாம் சேர்த்துக்கலாம். சால்ட்டு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா நம்ம டேஸ்ட்டே மாறி போயிடும். அதுவே சால்ட்டு பத்தாமல் இருந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் கூட சேர்த்து நம்ம பொரிச்சுக்கலாம். அது ரொம்ப முக்கியம். அதனால் நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாம் சிக்கனையும் போட்டு எல்லாம் நல்லா கிளறுங்க. நல்லா கிளறி ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சுருங்க. ஒரு பவுலில் எல்லாம் கிளறி நல்லா 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் நல்லா கிளறி மூடி வச்சுருங்க. நம்ம எப்போவுமே கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த இதில் ஸ்டேஜ்லேயே நம்ம சேர்த்து தான் வைப்போம். அந்த மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு மசாலா எண்ணெயில் போடும்போது கிளஞ்சிரும். அதனால் இந்த தடவை நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எப்போ போடுறோம் அப்படின்னா, இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு போடாமல் இப்போ 1/2 ஹவர் ஊற வச்சுருக்கோங்களா, ஊற வச்சதுக்கப்புறம் மறுபடியும் அதை எடுத்து இப்போ நம்ம 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறோம். அதாவது ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் மசாலா எல்லாம் போட்டு ஊற வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு இப்போ எண்ணெயில் பொரிக்கிறோம். எண்ணெயில் பொரிக்கும் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் மசாலா உதிராமல் ரொம்ப சூப்பராக வருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். மசாலா எண்ணெயில் கிளையவே கிளையாது. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பீஸாக போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து லைட்டாக கிளறி விடுங்க. லைட்டாக கிளறி விட்டு இந்த மாதிரி எடுங்க. சிக்கன் 65 இந்த மெத்தடில் செய்யும்போது இன்னும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், மசாலாவும் கிளையாமல் இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவை ஆரம்பத்திலே நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா மசாலா எண்ணெயில் கொஞ்சம் கிளஞ்சிரும். இது ஒரு சில மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியும். அதனால் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவை கடைசியாக எண்ணெயில் பொரிக்க போகும்போது போட்டீங்க அப்படின்னா கிளையாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சிக்கன் 65 ரொம்ப ரொம்ப சூப்பராக வருங்க. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் போடுற சமையல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.